ஓம் சிவாய நம. ராசி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்றதுனால எல்லாருக்கிட்டையும் ஒரே ரியாக்ஷன் தான். நல்லவன் கெட்டவன்லாம் இல்லை. நீ என்கிட்ட நல்லா விதமாக பேசினா நான் அவனுக்கு நல்லவன், கெட்டதாக பேசினேன் அவனுக்கு கெட்டவன். இதுதான் சிம்மம். ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க கிட்ட வந்து அதிகமாக வந்து பணமோ பொருளோ உழைப்பை தாண்டி வாங்காமல் இருப்பது நல்லது, சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஸோ விருச்சகத்துக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து சிம்மம் வந்து வாங்கிட்டே இருக்குன்னும் பொழுது விருச்சகத்தோட கர்மா பாதி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம் சிம்மத்துக்கு. அதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு காசு என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்கினீங்கன்னா அந்த பாதிப்பு வராது. ஸோ அந்த காசே இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் அவங்க கிட்டேருந்து வாங்கும்பொழுது அந்த கர்மா வினையும் உங்களுக்கு தொடரும். இதுதான் மகர ராசிக்காரங்க கிட்ட இருந்து சிம்ம ராசிக்காரர்கள் கடனை பெறக்கூடாது. ஸோ அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க மூலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட மனக்கசப்புகள் உண்டாகும். ஸோ மகரமும் சிம்மமும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பணம்னு வரும்பொழுது பகையாக மாறிடும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் ரிஷப ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கிட்ட வந்து நல்லா ஒரு தொழில் ரீதியாக நிறைய சப்போர்ட்டிங்கெல்லாம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். மற்ற எல்லாரையும் விட ரிஷப ராசிக்காரங்க மூலமாக சிம்மத்துக்கு தொழில் வந்து நல்லா போகும்னு கிடைக்கும். தொழில் ரீதியாக ராசிக்காரர்களிடம் சிம்ம ராசிக்காரர்கள் தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா காசு வாங்காமல் இருக்கிறது சிம்மத்துக்கு நல்லது.